இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு சில காரியத்தை அடையாளப்படுத்தி கொடுக்கிறார். பேறு பெற்றோர் யார், பாவத்திற்குரியவர் யார் என்பதையெல்லாம் இந்த நாளில் அடையாளப்படுத்தி கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த வாசகங்கள் நமக்கு உணர்த்துகிற செய்தி, இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை. இப்படி தான் எழுதியிருக்குது. லூக்கா நற்செய்தியில் 6வது அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் எப்படி நம்ம மத்தேயு நற்செய்தியில் பேறு பெற்றோர் அப்படின்னு பார்க்குறோமோ, அதே போல் லூக்கா நற்செய்தியிலும் ஒரு மலை பிரசங்கத்திற்கு இணையான ஒரு பிரசங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அது இந்த பகுதி தான். இதுலேயும் நமக்கு பார்த்தீங்கன்னாக்க, ஏழைகளே பேறு பெற்றோர், இறையாட்சி உங்களுக்கு உரியதே, பட்டினியாக இருப்போரே பேறு பெற்றோர், அழுது கொண்டிருப்போரே பேறு பெற்றோர். முதல்ல பார்த்திங்கன்னா எல்லா பேறு பெற்றோரும் வரும். அப்புறம் ஐயோ கேடுன்னு வரும். இதெல்லாம் யாரை பார்த்து சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை. அப்போ அந்த சீடர்களை பார்த்து சொல்கிறார். அப்போ சீடர்கள் அப்படிங்கிறவங்க இயேசு வாழ்ந்த பொழுது ஒரு 12 பேர் தான், 20 பேர் 30 பேர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி சீடர்கள் எங்கே இருக்கிறாங்க, சீடர்கள் என்பவங்க யார் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்குறோம். அப்போது சீடர்கள் யார் என்கிற கேள்விக்கு நம்ம சரியாய் பதில் சொல்லணும்னா, திருமுழுக்கு பெற்ற எல்லா பிள்ளைகளுமே சீடர்களாக இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ திருமுழுக்கு வாங்கினவங்க எல்லாம் சொல்லுங்கள், பிரைஸ் த லார்ட். இன்னும் வாங்கலை அப்படிங்கிறவங்க, இன்னும் பேப்டிசம் வாங்காதவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் த லார்ட். ஞானஸ்தானம் வாங்கலையா? நிறைய பேர் கை தூக்கி இருக்கிறீங்க, பரவாயில்ல. சாமியாரை போய் பார்த்தீங்கன்னா உடனே பேப்டிசம் கொடுத்துருவார். அப்போ திருமுழுக்கு வாங்கினவங்க எல்லாம் யார்? சீடர்கள். மரியாள் மாதாம்மாவுக்கு புனிதர்களுக்கெல்லாம் சொல்லும் பொழுது பக்தர்கள்னு சொல்லுவோம். மாதாவின் சீடர்கள்னு நம்ம சொல்கிறதில்ல, அந்தோனியாரின் சீடர்கள் அப்படி சொல்கிறதில்ல. உங்களுக்கெல்லாம் பக்தர்கள். ஆனால் சீடத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சீடத்துவம்னா தெரியும் தானே? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சீடை உருண்டை மாதிரி நினச்சிக்கப்படாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சீடை உருண்டையும் கஷ்டமாக தான் இருக்கும் கடிக்கிறது. சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? சீடை உருண்டை கடினமாக இருக்கும். அதே மாதிரி சீடத்துவமும் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இயேசுசாமி சீடர் மீது பார்வையை வைத்து சொல்கிறார். இப்போ இங்கே கொஞ்சம் பேர் மேலே ஆண்டவர் பார்வையை வச்சுருக்கிறார், இங்கே இருக்கிற எல்லார் மேலேயும் பார்வையை வச்சுருக்கிறார். ஆனால் நம்ம எத்தனை பேர் ஆண்டவர் மேலே பார்வையை வச்சுருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நாம் உண்மையான சீடர்கள் அப்படின்னா யார் மேலே பார்வையை வச்சுருப்போம்? இயேசுவின் மீது பார்வையை வைத்திருக்கிற பிள்ளைகள் சீடர்கள். இயேசு என்ன சொல்கிறாரு, நான் செய்கிறது இயேசுவுக்கு பிடிக்குமா, இயேசு எதை என்னிடத்தில் கேட்கிறாரு, இதை எப்பொழுதும் அறிந்து செயல்படுகிற பிள்ளைகள் சீடர்கள். இப்போது சமீபத்தில் ஒரு வாலிபருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? அவர் பேர் என்ன? கார்லோஸ் அக்யூட்டிஸ் இல்லையா? அவர் ஒரு சாதாரண ஒரு இளைஞன். அவங்க ஆசிரியர்கள்ட்ட பேட்டி எடுக்கும்போது ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி அவர் ரொம்ப பர்ஃபெக்டான பாயெலாம் கிடையாது. பர்ஃபெக்ட்னா அவர் ரொம்ப பர்ஃபெக்ட் இல்லைன்னு சொன்னாக்க ரொம்ப மோசமான ஆள் கிடையாது, அப்படி கிடையாது. ஒரு பலவீனமான ஒரு பையன், அதாவது எல்லாரையும் போல் தவறு இழைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்த பையன்தான். அப்படி இருந்த பையனுக்கு எப்படி ஒரு புனிதர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க? அப்போ என்ன அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அவர் ஆண்டவரை சார்ந்து வாழ ஆசைப்பட்டார். இந்த காலகட்டத்தில் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறதுங்கிறதே ஒரு பெரிய கஷ்டம். சீடத்துவத்தினுடைய முதல் அடையாளம் என்ன? ஆண்டவரோடு இருக்கிறது. இப்போ காலையில் நீங்கள் எந்திரிச்சிங்களா? காலையில் உயிரோடு எந்திரிச்சவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் த லார்ட். இன்னும் எந்திரிக்கவே இல்லை, பிரைஸ் த லார்ட். அதான் இன்னும் எந்திரிக்காதால் நிறையா இருக்குது. அதான் எழுப்பி விடுறது தான் நம்ம வேலையை. பாருங்கள், காலையில் எந்திரிச்சிங்க, காப்பி போட்டிருப்பீங்க, சோறு வடிச்சிருப்பீங்க, மாடெல்லாம் பிடிச்சி கட்டியிருப்பீங்க, எல்லாம் செஞ்சுருப்பீங்க.
நம்ம செய்கிறப்போ கடவுள்கிட்ட ஏசு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு செஞ்சீங்களா? காப்பி போடும்போது, ஆண்டவரே பிதாஸ்தர் இன்னைக்கு நாள் பூரா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இந்த எல்லா செயல்களையும் உங்களுக்கு காணிக்கை ஆக்குறேன், நீங்கள் என்னோட வாங்க ஆண்டவரே, அப்படி நம்ம சொல்லிட்டு செஞ்சோமா? ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு செஞ்சால் நம்ம இணைஞ்சிருக்கிறோன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம இணையலைன்னு அர்த்தம். அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ஆண்டவரோடு கூட இணைந்து செயல்படுகிற போது அவர்கள் சீடர்களாக இருக்கிறார்கள். அப்போ நம்ம யோசிக்கிறப்போ செயல்களை ஆண்டவரோடு சேர்ந்து செய்யும்போது, இப்போ நம்ம ஒருத்தரை திட்ட போகிறோம், சண்டை போட போகிறோம், அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் இப்போ சண்டை போட போகிறேன் சொல்லிட்டு செஞ்சோம்னா சண்டையே வராது, வாயில் வார்த்தையே வராது. ஏன்னா ஆண்டவர் இங்கே பிடிச்சிடுவார், கெட்ட வார்த்தையே வராது. அதை தாண்டி வந்தாலும் 5 வார்த்தை வர வேண்டிய இடத்துல 1 வார்த்தை தான் வரும். அந்த 1 வார்த்தை பேசுகிறவங்களாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, ஒன்று தானே, மாற்றிடலாம். இப்போ ஆண்டவர் இன்னைக்கு அதனால தான் சொல்கிறாரு, துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அப்போ விண்ணுலகில் நமக்கு ஒரு கைமாறு உண்டு. திருவெளிப்பாடு 3:21. நான் அடிக்கடி இந்த நாட்களில் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், என் பிரசங்கம் கேட்குறவங்களுக்கு தெரியும். திருவெளிப்பாடு சொல்லுங்கள், திருவெளிப்பாடு 3:21. ஆமாம், 3 ஞாபகம் வச்சுக்கணும், 21 2 1 3 அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். பைபிள் கொட்டேஷன்லாம் இது எந்த புஸ்தகத்தில் இருக்குது? திருவெளிப்பாடு. திருவெளிப்பாடு எந்த பக்கத்தில் வருது பைபிளில்? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாட்டில்? கடைசியாக வரும். ஆமாம், அதுதான் கடைசி. அதனால் கடைசியாக சொல்லியிருக்கிறத நான் சொல்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, நான் வெற்றி பெற்று, இயேசுசாமியே சொல்கிறாரு, நான் அப்பாவோட பவரை பயன்படுத்தி எங்கள் அப்பா கொடுத்த பெருமையில் நான் ஒட்டிக்கிட்டு இருக்கல. இயேசுசாமி சொல்கிறாரு, நான் வெற்றி பெற்று தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கா? மோட்சத்தில் போய் எங்கே உட்கார்றது? கல்யாண வீட்டுக்கு போய் நமக்கு சேர் இல்லைன்னா எப்படி இருக்கும்? இப்போ கோயிலுக்கே வரீங்க, சேரெல்லாம் ஆக்கப்போய்டாக இருக்குது, உங்களுக்கு கீழே உட்கார முடியாது, யாருமே எந்திரிக்கலை அப்படின்னா அந்த சேர் இல்லாமல் அப்படியே நம்ம அப்படியே தேடும் போது எப்படி இருக்கும்? கூச்சமாக இருக்கும்ல, கஷ்டமாக இருக்கும். என்னடா ஒருத்தவங்க கூட நம்ம மேலே இறக்கப்பட மாட்டேங்கிறான் அப்படின்னு இருக்கும்ல. முடியாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லோரும் பார்ப்பாங்க, போய் எங்கேயாவது உட்காரு அப்படின்னு எல்லோரும் இப்படி திரும்பும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இருக்காது மோட்சத்தில். ஆண்டவர் சொல்லிட்டார், நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் அனைவருக்குமே. முதல்ல வர 10 பேத்துக்கு தான் அப்படி சொல்லிக்கிறாரா? இல்லை, முக்காடு போட்டவங்களுக்கு மட்டும்தான், முக்காடு போடாதவங்களுக்கு கிடையாது அப்படி சொல்லிக்கிறாரா? இது மாதிரி நீண்ட தொங்கல் ஆடை அணிந்தவர்களுக்கு தான் அப்படி சொல்லிக்கிறாரா? இல்லை, வெற்றி பெறும் அனைவருக்குமே என்னோடு என் அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். நல்லா நல்லா அப்படி கற்பனையை கொஞ்சம் ஓட விட்டு பாருங்களேன். ராஜா எப்படி உட்கார்ந்துருக்க போகிறாரு, அப்படியே மாட்சி, அப்படியே மேகத்தில் அப்படியே பெரிய அரியணை, அந்த அரியணையில் ராஜா இயேசு ராஜா வீற்றிருக்க போகிறாரு. அப்படி பக்கத்தில் கொண்டு வந்து, மகளே எங்கே வா, அங்கே உட்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பாக்கியத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இப்போ சாமியார் திடீர்னு உங்களை கூப்பிட்டு பீடத்தில் உட்கார வச்சா எப்படி இருக்கும்? ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா? இதுக்கே இந்த மகிழ்ச்சின்னா ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை பாருங்களேன். அப்போது நம்ம சும்மா அப்படியே உட்கார்ந்துருந்தா போதுமா? சும்மா இப்படியே கோயிலில் மெழுகு திரி கொளுத்தி வச்சேன், மாலையை போட்டேன், அப்புறம் அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கிற மாலையிலேருந்து ரோசா பூவெல்லாம் அள்ளி வாயில் தின்னுட்டு ஆடு மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டே போயிட்டேன். சில பேர் நினச்சிக்கிறாங்க இந்த மாலையை தின்னா ரொம்ப சக்தி கிடைக்கிது. மாலையை தின்னா சக்தி கிடைக்காது. என்னன்னு தெரியல, ரோஜா பூவை தான் எல்லோரும் திங்கிறாங்க, அந்த சிவப்பு பூவை வெள்ளை பூவெல்லாம் தின்ன மாட்டேங்கிறாங்க. தின்னு பாருங்களேன். ரோசா பூ திங்கலாம் சாமி,
பாருங்க, சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை, கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடுவோம். ஆனால் பாருங்க, எதை செய்யணுமோ அதை நம்ம செய்யணும் இல்லையா? எதுவுமே செய்யாமல் சும்மா வந்து இப்படியே ஓரமாக உட்காந்து இருந்துட்டு, ஆண்டவர் எனக்கு மோட்சத்தில் எனக்கு வலப்பக்கம் இடந்தாங்க அப்படின்னா எப்படி கொடுப்பாரு? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. முதல் வாசகத்தில் பவுலடியார் சொல்கிறாரு பாருங்களேன், நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடு. அப்போது நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய சிந்தனை கீழே இருக்கக்கூடாது. இந்த பன்னிக்கு தான் எப்போ பார்த்தாலும் கீழேயே பார்த்துக்கிட்டு போவோம். பன்னியால் நிமிர்ந்து பார்க்க முடியாது. நம்மளும் பன்றிகளை போல் கடவுள் நம்மளை படைக்கலை, நம்மளை உயர்ந்து அடையலாமல் படைத்தார். ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒரு பெரிய பணக்காரன், அவன் வந்து எப்போதும் நிமிர்ந்த நடையோடு நடப்பானான். அவர் பார்த்தினா அப்படி நிமிர்ந்து நடப்பார். அவருடைய பார்வையெல்லாம் அப்படி உயர்ந்து இருக்குமா. அவர் வானத்தினுடைய அழகு, வானத்தினுடைய அந்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்து எப்பொழுதும் பெருமையாக நடந்துக்கிட்டு இருந்தாராம். ஒரு நாள் கீழே அப்படி எதேச்சையாக பார்த்தாரா, ஒரு 500 ரூபா நோட்டு கடந்துச்சான். 500 ரூபாயை எடுத்து வச்சுக்கிட்டார். 500 ரூபாயை எடுத்ததுலேருந்து அவருக்கு ஒரு சின்ன அல்ப ஆசை, இது மாதிரி நிறையா கிடக்கும் போல இருக்குது. அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தலை கீழே வந்தவர் அப்படியே கீழே பார்த்துக்கிட்டே நடக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நாளில் அப்படியே கூண் விழுந்துருச்சு. எடுத்தார், அப்பப்போ 1-2 கடந்துச்சு, எடுத்திருப்பார் காசு. ஆனால் அவருடைய பார்வை, உயர்ந்த பார்வை மாறிடுச்சான். எதுக்கு இந்த கதையை சொல்கிறாங்கன்னா, நம்மளும் ஒரு சின்ன சின்ன அல்பத்தனமான காரியங்களுக்காக அப்படியே குனிஞ்சி 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 நம்ம பார்வையெல்லாம் அப்படியே கீழே போயிடுச்சு. உயர்ந்து பார்க்கறதுக்கு கடவுள் நம்மளை வச்சிருக்கிறாரு. நான் நேற்று கூட ஒரு யூடியூப்பில் அருமையாக இந்த கேலக்ஸியை பற்றியெல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பூமி எப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது, இங்கிட்டு பக்கத்தில் 2 கோள்கள் வந்து பக்கத்தில் இருந்து தாங்கிக்குது, நம்மளுடைய பூமியை காப்பாற்றுது அப்படியெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நான் அறிவியல் முறைப்படி கேட்டதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு தூக்கம் வந்துடும். நிலாவை பற்றி நிலாவை வந்து ஒரு க்ளோஸ் அப் ஷாட்டு நாசாவில் எடுத்து வெளியிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் பெரிய பெரிய ஓட்டையாக இருந்துச்சு, பெரிய குழியாக. அதை பார்த்துட்டு ஒருத்தன் கமெண்ட் அடிச்சிருந்தான், இனிமேல் பெண்கள் முகம் வந்து நிலவு போல் இருக்குதுன்னு எவனாவது சொல்லலாம். இதை ஏற்றுக்க முடியுதா? பெண்கள் முகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குதா? பாரு, ஓட்டையாக இருக்குது நிலா பூரா அப்படின்னு சொல்லி கிண்டலுக்கு பேசியிருந்தாங்க. நான் அந்த காட்சியை யோசிக்கும் போது அந்த விளக்கி கொண்டிருந்தவர் சொல்கிறாரு, பூமி மேலே விழ வேண்டிய பல அந்த விண்கல்கள்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அந்த விண்கல்கள் எல்லாம் இந்த நிலா என்ன செய்யுது, தாங்கிக்குது. இல்லாட்டினா எப்போவோ பூமி மேலே நிறைய விண்கல்கள் வந்து அடித்து நேரம் அங்கேயும் இங்கேயும் காலியாகிருக்கும். ஆனால் இந்த விண்கல்கள் எல்லாம் இந்த நிலா இருக்குது பாருங்கள், அது வாங்கிக்கிறதுனால நம்ம காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம். இப்போ சொல்லுங்கள், ஒருவேளை நிலாவுக்கு ஒரு உயிர் இருந்தால் அது செய்கிற செயல் எவ்வளோ நல்ல செயல், நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ பாருங்கள், இனிமேல் அதனுடைய அந்த ஓட்டையெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது நம்மளை காப்பாற்றுறதுக்காக தன்னை கையளித்த ஒரு அடையாளம், அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. பாருங்கள், இவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை யோசிக்க வேண்டிய இந்த ஒரு அதிசயத்துக்குள்ளே தான் கடவுள் உங்களையும் என்னையும் பூமியில் அப்படியே உட்கார வச்சிருக்கிறார். நம்மளை சும்மா உட்கார வைக்கல, ரோலிங் சேர் போட்டு ரோல் பண்ணி விட்டுருக்கிறார். அப்படியே பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது. சுற்றுதா இல்லையா? எங்கள் சாமி சுற்றுது. நேற்று தான் தலை தான் ஒரு மாதிரியாக சுற்றுச்சு. நீங்கள் போய் வெளியில் போய் இங்கே சுற்றிடாதீங்க, வெளியில் போய் நின்றுட்டு இப்படியே சுற்றி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பூமி சுற்றுதுறது. ஏன்னா இப்போ பூமி சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளால் 2 சுற்ற முடியாது. எக்ஸ்ட்ரா சுற்றுனீங்கன்னா மயக்கம் வந்துடும். அப்போ பாருங்கள், கடவுள் எவ்வளோ அற்புதமாக நம்மளை படைச்சி வச்சுருக்கிறாரு. அப்போ அந்த கடவுளுடைய உயர்ந்த அடையாளங்களை நம்ம தேடணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், சின்ன சின்ன அல்பத்தனமான காரியத்துக்கெல்லாம் சண்டை போட்டுறோம். என் நாத்தனா வீட்டுக்கு போனேன், அவள் வடை சுட்டுக்கிட்டு இருந்தா. ஒரு வடை சாப்பிடுன்னு சொல்லியிருப்பாள் அவன். இந்த ஒரு வடைக்கு நான் வக்கத்து போயா நிற்கிறேன். எவ்வளோ பெரிய பூமி, எவ்வளோ பெரிய அற்புதம், அதெல்லாம் நமக்கு பார்க்க தெரியல. கடைசியில் பிரச்சனை எங்கே வந்து நிற்கிது, ஒரு வடையில் வந்து நிற்கிது. பாருங்கள், ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த கடைக்கு நான் போகவே மாட்டேங்க. ஏங்க, ஏன் போக மாட்டீங்க?
அவன் பக்கத்து இலைக்கு சட்னி வச்சாங்க, என் இலைக்கு சட்னி வைக்காமல் போயிட்டு அவன் மறந்துட்டு போயிருப்பான். பாருங்கள், இன்றைக்கி நம்மளுடைய கவலை பூரா இந்த இட்லிலையும் சட்னிலையும் இருந்தால் கடவுள் எப்படி நம்மளை காப்பாற்ற முடியும்? உயர்ந்ததை நோக்கு. அதை தான் பவுலடியார் சொல்கிறாரு, அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். எதுக்கு? உன்னைங்க எனக்கு அந்த உயர்வை கொடுக்கறதுக்கு. இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள், ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவோட பாவத்தில் இறந்துட்டு நீ இப்போ இயேசு கிறிஸ்துவை போல உயிர் தெழுந்த பிள்ளையாக இருக்கிறீங்க. உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. அதனால தான் இந்த உலகத்தில் நீங்கள் அதனுடைய அடையாளமாக வெளிப்படுங்க. இந்த கோபம், சீற்றம், பழிப்புரை, வெட்கக்காடான் காரியம் இதெல்லாம் ஓரமாக வச்சிரு. இதெல்லாம் நமக்குரியது இல்லை, அதெல்லாம் பாவத்திற்குரிய பிள்ளைகளுக்குரியது. நீ ஆண்டவருடைய பிள்ளையா வாழுங்க. இப்போ இந்த கார்லோஸை பற்றி சொன்னா இல்லைங்களா, அந்த பையன் அப்படி தான் வாழ்ந்தான். அவங்க அப்பா அம்மாவே கோயிலுக்கு போக மாட்டாங்களாம். அவங்க அம்மா 4 தடவை தான் கோயிலுக்கு போயிருக்காங்களாம். ஆனால் இந்த பையன் என்ன செய்வான், அவங்க அப்பா அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க கோயிலுக்கு. எதுக்கு? அவன் சொல்கிறான், அந்த புனிதர் சொல்கிறாரு, அந்த மாணவன், நற்கருணையில் தான் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குது, அதில் நம்ம இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு இந்த மகன் பேசி பாருங்கள். இஸ் நாட் அ ப்ரீஸ்ட். அவர் ஒரு குருவோ அவர் ஒரு பெரிய பிரசங்கியாரோ கிடையாது. அவர் சாதாரண இளைஞன், ஒரு கம்ப்யூட்டர் கோடிங் பண்ணுற ஒரு இளைஞன். தான் படிக்கிற போதே இந்த பணியை ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி பாருங்கள் எத்தனை பேர் நம்ம இந்த பணியை செய்கிறோம். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு கொடுக்குறாரு பாருங்கள், நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் என்ன செய்யணும்? கடவுளுக்கு உகந்த சான்று பெறக்கூடிய சாட்சிகளாக நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு அழைக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த புதன்கிழமை வந்திருக்கிறீங்க, அடுத்த புதன்கிழமை வரப்போகிறீங்க. வருவீங்களா? வருவோன்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள் அல்லேலூயா. வருவேனா போவேனான்னு தெரியல சாமி, அவங்க மட்டும் சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட். போக மாட்டீங்க, வருவீங்க. அப்போ நம்ம அந்த ஒரு வாரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு வாரத்தில் நம்ம போய் இப்போ செய்தி கேட்டிருக்கீங்க இல்லையா, இந்த செய்தியின்படி நம்ம வாழணும். முயற்சி தான், முயற்சி. தோற்று போவோம், அதை பற்றி கவலைப்படக்கூடாது. முயற்சி. நம்ம இப்படி தான் வாழணும். இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன், இனிமேல் இதை நான் செய்வேன், நல்லதை செய்யணும், கெட்டதை செய்யாமல் விடணும். இதை நம்ம முயற்சி பண்ணுவோமே. கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் இருக்குது, நம்ம காலையில் ஞாயிற்றுக்கிழமை பூஜைக்கே போக மாட்டோம், ஆனால் புதன்கிழமை இங்கே வருவோம். அது தவறு. அதுக்கு நம்ம பூஜைக்கு போகணும். இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு காலையில் பங்குசாமியார் பங்கில் பூஜை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ஒரு நாளாவது 2 நாளாவது, எல்லா நாளும் போக முடியல, ஒரு 2 நாளாவது நான் சீக்கிரம் எந்திரிச்சு போய் ஒரு பூசை பார்த்து நற்கருணை உட்கொள்வேன். யோசித்து பாருங்களேன், எப்படியாவது ஒரு முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக கடவுள் உங்களை அந்த முயற்சியை அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க. அன்னை மரியாள் எப்படி ஆண்டவரோடு இணைந்திருந்தாங்களோ அதே போல் நாமும் இணைந்திருக்க இந்த பலியில் இணைந்து மன்றாடுவோம்.